ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது, யூஜி அட்மிஷன்ஸ் எப்போல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, என்னென்ன வேகன்சி பொசிஷன்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஃபீஸ் எவ்வளவு, அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிற பற்றிலாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே நிறையா காலேஜஸ் இருக்குது. அதில் இல்லாமல் அஃபிலியேட்டட் காலேஜஸும் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். அந்த கவுன்சிலிங் இப்போ போயிட்டுருக்கு. லாஸ்ட் டேட் 16/6/2025. அதாவது இன்னும் 10 நாளில் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஸோ ஆன்லைன் மூலமாக தான் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி கவுன்சிலிங்கும் ஆன்லைன் மூலமாக கவுன்சிலிங் நடக்கும். ஸோ யாரெல்லாம் அதிக அக்ரிகேட் மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு டாப் ரேங்கிங்கில் கொடுத்துருவாங்க. ஸோ ரேங்க் அடிப்படையில் நம்பர் ஆஃப் வேகன்சி பொசிஷன் அடிப்படையில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே இந்த வேகன்சி பொசிஷன்ஸ் சீட்ஸ் அலோகேட் பண்ணிடுவாங்க. அதில் நம்ம கிடைக்கிற காலேஜஸ் எடுத்துக்க முடியும். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிக பேர் அக்ரிகல்ச்சரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் நிறையா வேகன்சி பொசிஷன்ஸ் வருது, ரெண்டு டிமாண்ட் அதிகமாக இருக்கனாலையும் அக்ரிகல்ச்சரை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இதில் என்னென்ன அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோர்சஸ் 8 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் ஒரு 6 இருக்குது. இதில் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் தமிழ் மீடியம், அடுத்தது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரில் தமிழ் மீடியம், அடுத்தது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அடுத்தது பிஎஸ்சி செரிகல்ச்சர், நெக்ஸ்ட்டு பிஎஸ்சியில் ஃபுட்டு நியூட்ரியன்ஸ் அண்டு டயட்டீசியஸ், நெக்ஸ்ட்டு பிஎஸ்சியில் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 8 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, நெக்ஸ்ட் பிடெக் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நெக்ஸ்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், நெக்ஸ்ட் பிடெக் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இப்போ இதில் பிடெக்கில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நிறையா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லையும் இருக்குது. பட் அந்த காலேஜஸ்லாம் அதிக ஃபில் ஆகிறதில்ல. பட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஃபில் ஆகிடுது. ஸோ இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே மொத்தம் 18 காலேஜஸ் இருக்குது. 18 காலேஜுமே இவங்களோட ரிசர்ச் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மதுரையில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. நெக்ஸ்ட்டு விஓ சிதம்பரனார் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இது தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 18 காலேஜஸ் இருக்குது. இந்த 18 காலேஜஸ்லேயும் நமக்கு இந்த பிஎஸ்சி கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிறையா அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அஃபிலியேட்டட் காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 28 காலேஜஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. அதில் 26 காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரும், 2 காலேஜில் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரும் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி காலேஜ்லேயும் ராணிப்பேட்லேயும், நெக்ஸ்ட்டு ஆர்விஎஸ் பத்மாவதியிலையும் பண்ணுறாங்க திண்டுக்கல்லில். மீதி எல்லாம் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், எம்ஐடி இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் நிறையா இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. இந்த காலேஜஸ்லாம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதோட சீட் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 10 இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்க. இது 10 இன்ஸ்டியூட்டுமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு. ஸோ இதில் ஜென்ரல் கோட்டாக்கு 1335 சீட் இருக்குது. அது இல்லாமல் மற்ற நிறைய என்ஆர்ஐக்கு, அடுத்து அந்தமான் நிக்கோபரில் இருக்கவங்களுக்கு, ஐசிஏஆருக்கு இந்த மாதிரிலாம் நிறையா கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமே சேர்த்து 1783 சீட் இருக்குது. ஸோ இதில் இந்த 1335 சீட் இல்லாமல் மற்ற சீட்ஸில் ஃபில் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அது ஜென்ரல் கோட்டாக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் தமிழ் மீடியத்தில் 50 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சரில் 397 சீட்ஸ் இருக்குது. இதே மாதிரி தமிழ் மீடியாவில் 50 சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிடெக் கோர்சஸும் இருக்குது. ஸோ பிடெக் கோர்சஸில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் 75 சீட்டும், அதில் செல்ஃப் சப்போர்ட்டில் ஒரு 65 சீட் இருக்குது. அடுத்தது ஃபாரஸ்ட்ரியில் ஒரு 79 சீட்டு. நெக்ஸ்ட் செரிகல்ச்சரில் 42 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபுட் நியூட்ரியன்ஸில் ஒரு 67 சீட் இருக்குது. நெக்ஸ்ட் செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ் ஒரு பிடெக் பயோடெக்னாலஜியில் 78 சீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் ஒரு 30 சீட் செல்ஃப் சப்போர்ட்டில். நெக்ஸ்ட் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டில் ஒரு 56 சீட்டு. நெக்ஸ்ட் ஃபுட் டெக்னாலஜி பிடெக் ஃபுட் டெக்னாலஜியில் ஒரு 86 சீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2516 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2016 சீட்ஸ் இருக்குது. அதாவது பிஎஸ்சி அது போக பிடெக் கோர்சஸ் ரெண்டும் சேர்ந்து. ஸோ டோட்டல் சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3347 இருக்குது. இந்த 3347ல் 2516 ஜென்ரல் கோட்டாக்கும், மீதி என்ஆர்ஐ, அவுட் சைட் இந்தியா அவங்க எல்லாத்துக்கும் இந்த மீதி சீட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த சீட்ஸ்லாம் ஃபில் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு சென்ட்ரல் கோட்டாக்கும் வந்துடும்.
ஸோ இதில் வந்து என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் இருக்குது. 7.5ல கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு உண்டான ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, அடுத்து வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தனி ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு, லடாக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்ஸ் வந்து அந்தமான் நிக்கோபாரில் இருக்கவங்களுக்கும் வந்து சீட்ஸ் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது எய்டட் காலேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2707 சீட்ஸ் வந்து ஜென்ரல் கோட்டாக்கு இருக்குது. அது இல்லாமல் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ஒரு 1489 சீட்ஸ் இருக்குது. மொத்தம் வந்து 4196 சீட்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக வந்து அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஃபில் ஆகிறதா வந்து அதிகம். ஸோ இதில் வந்து ஃபில் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஃபில் ஆகும். அடுத்து வந்து ஹார்டிகல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 135 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒரு 74 சீட்ஸ் இருக்குது. மற்ற காலேஜஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். பட் வந்து அந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற இன்ஸ்டியூட்லலாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஃபில் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா தான் வந்து நம்மளால் வந்து இதை ட்ரை பண்ண முடியும். ஸோ 18 கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் 18க்கும் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா 180 எபோவ் வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதே நீங்கள் பிசி எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 188 199 அந்த ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா அக்ரிகேட் மார்க் பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ எப்படி வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் வந்து கட் ஆஃப் மார்க் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இதில் அக்ரிகேட் மார்க்ஸு. ஸோ இது வந்து நிறையா யூனிவர்சிட்டியில் அக்ரிகேட் மார்க்ஸ் தான் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்துலேயும் வந்து அக்ரிகேட் மார்க்ஸ் தான், வெட்னரி யூனிவர்சிட்டிலையும் அக்ரிகேட் மார்க்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அக்ரிகேட் மார்க்ஸ் தான். மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் 100 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து 50 மார்க்ஸ் வந்து வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸில் 90 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து கன்வெர்ட் டு 50 இருக்கிறப்போ 45 வரும். அடுத்து ஃபிசிக்ஸில் வந்து 94 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 47 வரும். கெமிஸ்ட்ரியில் வந்து 80 எடுத்திருக்கீங்கன்னா 40, பயாலஜியில் வந்து 70 இருக்குன்னா 35. ஸோ இப்போ இதோட டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 200க்கு 167 வருது. ஸோ அதே மாதிரி அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ யார் 200 ஆஃப் 200 இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க்கும் அதுலேருந்து வந்து ரேங்க் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 சீட்டு தான் இருக்குது. அந்த 3000 சீட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிட்டி பேஸ் பண்ணல கம்யூனிட்டி ரேங்கிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஸோ டாப்பில் வரவங்களுக்கு தான் வந்து சீட்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு 190 அந்த ரேஞ்சிலேயே வந்து ஃபில் ஆகிடுது. அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து விரும்புறதில்ல. ஸோ இதில் வந்து ஜென்ரல் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். இல்லை குரூப் 2 எடுத்துக்கலாம், இல்லை வொகேஷனல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருந்தீங்கனாலும் வந்து நம்ம இதை வந்து படிக்க முடியும். பட் பிடெக் கோர்சஸில் கண்டிப்பாக வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். மற்றபடி வந்து பிஎஸ்சி கோர்சஸில் வந்து பாட்னி, ஜுவாலஜி இருந்து, அதாவது பியூர் சயின்ஸ் குரூப் இருந்தாலும் வந்து பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸில் வந்து சயின்ஸுக்கு தனியாக, டெக்னாலஜிக்கு தனியாக வந்து ஃபீஸஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு சயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 4500, டெக்னாலஜிலையும் 4500 தான். பட் என்னென்னா செல்ஃப் சப்போர்ட் ஃபீஸாக இருந்தது அப்படின்னா 40,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெக்னாலஜி எல்லாமே வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்சஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 40,000 எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ண வேண்டியது வரும். அடுத்து ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 1800 வருது. அடுத்து ஸ்பெஷல் ஃபீஸ் வந்து 1700, லைப்ரரி ஃபீஸ் வந்து 1200, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 5000, ஸ்போர்ட் ஃபீ வந்து 1000, கம்ப்யூட்டர் லேப் ஃபீஸ் வந்து 2000, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து 2500, பிளேஸ்மெண்ட் ஃபீ வந்து 250. இந்த மாதிரி வந்து நமக்கு பர் செமஸ்டர் வந்து 23,000 ஆகும். இதே வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸாக இருந்ததுன்னா 63,000 வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் பேமெண்ட் ஃபீஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் இயரில் மட்டும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து 33,925 ரூபா வந்து வரும். இதே வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸாக இருந்தால் 73,925 ரூபா வருது. இதில் வந்து இந்த டோட்டல் வந்து ஒரு 10,000 ரூபா வந்து அடுத்தடுத்த செமஸ்டரில் வந்து வராது. ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மட்டும்தான் இதை வந்து கட்ட வேண்டியது வரும். அடுத்த செமஸ்டரில் வந்து இந்த ஒன் டைம் ஃபீ வந்து நமக்கு வராது. எப்படி இருந்தாலும் வந்து வருஷம் வந்து ஒரு 50,000 ரூபா நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து நம்ம சயின்ஸில் படிச்சிங்க அப்படின்னா, இதே டெக்னாலஜி ஓரியன்டட் கோர்சஸில் படிச்சிங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து ஒரு 1,50,000 வந்து நமக்கு வந்துடும். ஸோ இதில் ஸ்காலர்ஷிப்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து தராங்க. ஸோ அதில் வந்து டியூஷன் ஃபீஸ்லேருந்து வந்து நமக்கு ரிடக்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 7.5 கோட்டா இருக்குது. 7.5 வந்து 6th கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 7.5 ரிசர்வேஷனில் போனீங்க அப்படின்னா இந்த ஃபீஸில் வந்து எந்த ஃபீஸுமே வராது. ஃபுல் ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. மற்றபடி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் இருக்கும். இதே வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து ஃபீஸ் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நல்ல இன்ஸ்டியூஷன் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபீஸை விட வந்து சேர்த்து
சேர்த்து வந்து புக் ஃபீஸ் அது இது நிறையா வந்து போட்டு எப்படியும் வந்து ஒரு 2 lakh அந்த லெவலுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த 18 இன்ஸ்டியூஷனில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இந்த ஃபீஸும் அப்ளிகபிள். அதே மாதிரி டிமாண்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்துட்டிங்க அப்படின்னா 190 அந்த ரேஞ்சிலேயே வந்து ஃபில் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எபோவ் 190 இருக்கீங்க அப்படின்னா தான் வந்து இந்த கோர்சஸ்லாம் வந்து போகிறக்கு நம்மளால் முடியும். இப்போ ப்ரைவேட் காலேஜஸ் போகிறீங்க அப்படின்னா, அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு 140 160 அந்த ரேஞ்சுக்கு கூட காலேஜஸ் கிடைக்கும். என்ன ஒரே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஏன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் கோர்சஸ்னால் நமக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். பட் வந்து இந்த சயின்ஸ் ஓரியன்ட் கோர்சஸ் பிஎஸ்சிலாம் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் எந்த ஜாபுக்கு போகிறோம், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கிராப் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அதில் சூஸ் பண்ணலாம். இதே வந்து பிஇலேயே வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. பட் வந்து அதில் வந்து நிறையா கோர்சஸ் வந்து மூவ் ஆகிறதில்ல. ஸோ அதை வந்து செப்பரேட் வீடியோ நம்ம போடுறோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.